Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்னைக்கு ஒரு நெக் டிசைன், சுடிதார் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பேட்ச் ஒர்க் வச்சு அப்படி ரொம்பவே அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கலாம். பேப்பர் கேன்வாஸ் எடுத்துகிட்டு அதை நான் டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. சுடி நெக்குங்கும்போது கொஞ்சம் லென்த்தியாக நம்ம ஃப்ரெண்டில் மாடல் வச்சா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பர் கேன்வாஸோட லென்த் 4.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஹைட் பார்த்திங்கன்னா 12.5 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம நெக்கோட விட்த் மார்க் பண்ணலாம். நெக்கோட விட்த் பார்த்திங்க அப்படின்னா நான் 2.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். 2.75 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் 6 இன்ச் எடுக்கிறேன். 6 இன்ச் மீன்ஸ் நமக்கு 5.5 இன்ச் கிடைக்கும். மேலே 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயினிங்க்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம 1/2 இன்ச் போனதுக்கப்புறம் 5.5 இன்ச் கிடைக்கும். சரிங்களா? அதை ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நமக்கு நெக்கில் என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் கீழேருந்து மேல் பக்கமாக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அதை ஒரு வி போர்ஷன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வளைச்சி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாடல் நெக் டிசைன் தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு மாடல் வேணால் நீங்கள் வேறு மாடல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம இதோட வெளிப்பக்கமாக நமக்கு எந்த அளவு விட்த்தில் வேணுமோ அந்த அளவில் எடுத்துக்கலாம். நான் 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு நெக்கு, பேட்ச் ஒர்க் நெக்கு வெளிப்பக்கமாக நம்ம எவ்வளோ வெளிப்பக்கமாக தெரியும். நம்ம இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸில் எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ எல்லாமே நமக்கு கிளாத்தோட வெளிப்பக்கமாக தெரியும். நம்ம பைப்பிங் கொடுத்தா ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் என்ன அளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கீழ்ப்பக்கம் அந்த ஃபுல் அளவுமே நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு 1 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. நீ அந்த லைன்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மாடல் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வளைச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிட்டோம். நம்ம இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக அழகாக இருக்கும். சரிங்களா? இதே ஷேப்பு அந்த பக்கமும் நமக்கு வரணும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி எடுக்கணும். நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸ் நான் போடுறேன். போட்டதுக்கப்புறம் அந்த அளவு எப்படி வருது அப்படிங்கிறது நமக்கு லைட்டாக தெரியும். ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் அழுத்தி வரைஞ்சிருந்தோன்னா அது ஒரு லைன் மாதிரி நமக்கு தெரியும். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு பார்த்தா கூட நமக்கு தெரியும். ஏன்னா பேப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்காது. கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு பக்கம் வரைஞ்சிருக்கிறது இன்னொரு பக்கம் லைட்டாக நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு மட்டும் ட்ரா பண்ணால் போதும். வெளிப்பக்கம் நம்ம கட் பண்ணிடுவோம்ல. அதனால ஒரு பக்கம் வரைஞ்சாலே போதும். அந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அதனால் இன்னொரு பக்கம் வரையணும் அப்படின்னு இல்லை. நெக்கு மட்டும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கணும். இனி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். கோணலாலாம் கட் பண்ணிடாதீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். கட் பண்ணிட்டோம். நெக்கில் நம்ம கட் பண்ண வேண்டாம். அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் நாச் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை கட் பண்ணலாம். இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் நெக் பேட்ச் ஒர்க். இந்த மாடலை தான் நம்ம
ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். அந்த பேட்ச் ஒர்க் மாடல் வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாடல் தான். இப்போ நம்ம வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம சுடி கிளாத்தில் எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கும்ல, நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த ஓரம் எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த எட்ஜில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. பின் வேணாலும் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து அது வந்து விலகாமல் இருக்கும், சுருக்கம் ரொம்ப வராமல் இருக்கும், நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு. அதுக்காக மேல் பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இனி அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்மளோட பேட்ச் ஒர்க் அளவுலேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா வந்து ஓரத்தில் வந்து நம்ம வந்து பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். அதனால நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவுலேயே நம்ம வந்து கிளாத் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இனி நம்ம இதில் வந்து அந்த ஓரத்தில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலராக அதில் என்ன கலர் இருக்குதோ அந்த கலரில் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே நம்மளோட தேவைப்படுற அளவுலேருந்துக்கு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ லென்த் தேவைப்படுமோ அவ்வளோ லென்த்துக்கு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் கிராஸ் பீஸோட லென்த்து, அதாவது விட்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் அளவில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. 1.25 இன்ச் 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அளவில் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி அந்த எட்ஜ் வந்து ஒரே ஒரு ஃபோல்டிங் 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அதை விட கம்மியாக ஸ்டிச் பண்ண தெரியும்னா அதை விட கம்மியாக கூட நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி வந்து இந்த கிராஸ் பீஸை வந்து அந்த எட்ஜில் வச்சு நம்ம இனி வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். கிராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அளவுக்கு விட்த்தில் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விட்த்தில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். குட்டியாக வேணும்னா குட்டியாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை ஓரளவுக்கு வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகிற மாதிரி வேணால் பெருசாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெதுவாக ஸ்டிச் கொடுக்கணும். அந்த வளைவான இடத்துலலாம் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இந்த ஷார்ப் எட்ஜ் வர இடத்துலலாம் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச்சஸ் கொடுங்க. கொஞ்சம் கிளாத்தை கிராஸ் பீஸை கொஞ்சம் வளைச்சி கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் நீட்டாக வரும். சரிங்களா? ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாத் அப்படியே உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிடுங்க. நம்ம எந்த அளவில் ஸ்டிச் பண்ணமோ அந்த அளவில் நமக்கு பைப்பிங் கிடைக்கும். இனி அப்படியே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது பைப்பிங்க்கு மேலே ஸ்டிச் பண்ணிடாமல் அந்த கிளாத்தில் அந்த ஓரத்தில் கரெக்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம என்ன அளவில் கொடுத்தோமோ அந்த அளவு வந்து எல்லா இடமும் ஈக்குவலாக வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக நாச் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்மளோட டாப் போர்ஷன் எடுத்துக்கலாம். அதோட ராங் சைடாக வச்சுக்கோங்க. ராங் சைடாக நம்மளோட பேப்பர் கேன்வாஸ் வந்து அந்த நெக் போர்ஷன் அந்த பேப்பர் கேன்வாஸ் வெளியில் தெரிகிற மாதிரி கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் ரெண்டும் நெக் போர்ஷனில் ரெண்டுமே கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இனி வந்து
நெக்கில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே லைன் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த லைனுக்கு மேலே அந்த நெக்குக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அழகாக ஸ்டிச்சஸ் கொடுத்தாச்சு. இனி வந்து உள்பக்கம் வந்து நம்ம இனி வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ண அந்த லைனு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் கட் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு கட் பண்ணணும். சரிங்களா? இந்த சென்டரில் லைட்டாக 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எட்ஜ் எல்லாமே கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வளைவான இடத்துலலாம் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து டர்ன் பண்ணும்போது நீட்டாக கிடைக்கும். அதுக்காக இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இனி அப்படியே டர்ன் பண்ணி நல்ல சைடாக மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து டர்ன் பண்ணி நல்ல பக்கமாக எடுத்துட்டோம். நம்ம கரெக்டாக கட் பண்ணியெல்லாம் கரெக்டாக விட்டனால நமக்கு அந்த ஷேப்ஸ் வந்து நீட்டாக கிடைக்கும். அந்த ஷார்ப் எட்ஜெல்லாம் கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு வந்து நெக் வந்து எவ்வளோ நீட்டாக கிடச்சிருச்சு பாருங்கள். இனி நம்ம வந்து அந்த நெக்குக்கு மேலே அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நெக்கோட ஓரத்தில் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்கு ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி வந்து வெளிப்பக்கம் அந்த பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஸ்டிச் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து அந்த நெக்கோட ஃபினிஷிங் வந்து அழகாக வந்துடும். இந்த இடத்துல கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து மெதுவாக கொடுக்கணும். கிளாத் வந்து சுருங்கிடக்கூடாது. சுருங்காமல் நீட்டாக வர மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லை, அது சென்டரில் கரெக்டாக வரணும். சென்டர் விட்டு லைட்டாக விலகி இருந்தாலுமே நமக்கு ஒரு மாதிரி சுருக்கம் அடித்த மாதிரி இருக்கும் ஃப்ரண்டில். சரிங்களா? அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. பின் வேணாலும் யூஸ் பண்ணி பின் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். எவ்வளோ அழகாக நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் நெக் மாடல் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இனி இதில் ஏதாச்சும் பட்டன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சென்டரில் நீங்கள் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பட்டன் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே பட்டன் வந்து வச்சுருக்கேன். நார்மல் பட்டன் தான் வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்கு பார்த்தீங்களா, சென்டரில் வந்து ஒரு வி மாதிரி வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் மாடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு சுடி நெக்குக்கு எல்லாமே இந்த மாடல் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.